ஹாய். நீங்க உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஒரு ஃபாண்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் டிஜிட்டல் ஃபாண்ட்டா. அப்படி கன்வெர்ட் பண்ண ஃபாண்ட்டை நீங்க வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயுமே அதை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க ஹேண்ட் ரைட்டிங்கவே ஒரு ஃபாண்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை பண்றது ரொம்பவுமே ஈஸி தான். இது ஃப்ரீயும் கூட. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு ஃபாண்ட் பாக்குறீங்க. அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா அது டவுன்லோடபிள் ஃபாண்ட்டா இல்ல அப்படின்னா நீங்க அதை கூட உங்களால ஃபாண்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. என்னோட பேர் ராஜ்கமல். வெல்கம் டு இன்ஃபோசப் டிஜிட்டல் அகாடமி. ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டா மாற்றணும் அப்படின்னா நீங்க உங்களோட கூகுள் குரோம்ல கேலிகிராஃப் அப்படிங்கிற இந்த ஒரு சைட்டுக்கு போய்க்கிங்க. ஸோ calligraph.com அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க்ல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுனால எனக்கு ஸ்டார்ட் ஆப்னு கேட்குது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் லாகின் பண்றதுக்கு தான் கேட்கும். ஸோ இது ஜஸ்ட் லாகின் ரொம்ப ஈஸி தான். உங்க மெயில் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியா இது உள்ள போயிடும். ஸோ நான் ஸ்டார்ட் ஆப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் அப் கொடுத்தோன்னே லெஃப்ட் டாப் கார்னர்ல டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க சைடில் உங்களுக்கு மினிமல் இங்கிலீஷ், மினிமல் ஜெர்மன், ஜாப்பனீஸ், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்க லைன் பிளஸ் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், அதாவது நீங்க உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல எந்தெந்த லெட்டர்ஸ் டிஜிட்டல் ஃபாண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத இங்க சூஸ் பண்ணி கேட்கும். நம்ம வழக்கம் போல A to Z கேப்ஸ் லெட்டர்லையும் A to Z ஸ்மால் லெட்டர்லையும் நம்மளோட லெட்டர்ஸ் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் மினிமல் இங்கிலீஷ்னு கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா A to Z கேப்ஸ் லெட்டர்லையும் A to Z ஸ்மால் லெட்டர்லையும் வந்துருச்சு. அண்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நம்பர்ஸையும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், உங்க ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க நம்பர்ஸையும் நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க மினிமல் நம்பர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நம்பர்ஸும் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்ல எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம டிஜிட்டலா மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டவுன்லோட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணவா இல்ல பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால நான் பிடிஎஃப்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்க அதை டவுன்லோடும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அங்க A to Z இருந்து நம்ம இங்க சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, மினிமல் லெட்டர்ஸ்ல A to Z வரைக்கும் கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும். அதே மாதிரி A to Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். 0 to 9 வரைக்கும் இருக்கும். அப்புறம் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி கட்டமா வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ்குள்ள உங்களோட லெட்டர்ஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுல எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிரிண்ட் அவுட் வந்திருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் அவுட்ல நான் ஆல்ரெடி என்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சும்மா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, ஸோ இந்த பாக்ஸ்குள்ள அழகா நான் என்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். ஒன்ஸ் நீங்க இதை எழுதுனதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன் எடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன் எடுத்து இந்த 4 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இங்க இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எதுவுமே பிளர் ஆகாத மாதிரி அழகா இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களோட மொபைல் போன்ல நீங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு பேஜ் இருக்கு. ஸோ இந்த 2 பேஜ்ல எழுதிட்டு நீங்க ஒரு போட்டோ மட்டும் அழகா எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி போட்டோ எடுத்து என்னோட சிஸ்டம்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். பட் ஆனா இந்த சைட்ல உங்களால பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால இந்த ஜேபிக் இமேஜஸ் நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் வெப்சைட் ஒன்று இருக்கு. அந்த வெப்சைட் தான் ஐ லவ் பிடிஎஃப். ஸோ இதுல ஜேபிஜி டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன கிளிக் பண்ணி போய் பாருங்க. ஸோ இதுல ஜேபிஜி டு பிடிஎஃப் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஜேபிக் இமேஜ்னு கேட்கும். ஸோ ஏன்னா இதுல என்னோட ஜேபிக் இமேஜ் 1, 2 நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துருங்க. ஸோ இதோட லொக்கேஷன்ல போய் நீங்க சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ என்னோட லெட்டர்ஸ் தானே, மை லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். சேவ் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜேபெக் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் இந்த கேலிகிராஃப் சைட்டுக்கு போய்க்குங்க. இதுல மை ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல அப்லோட் டெம்ப்ளேட் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண இல்லைங்களா, அந்த ஃபைலை இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மை லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிடிஎஃப் ஃபார்ம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்லோட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன்.
ஸோ இது வந்து நம்மளோட எழுதியிருந்தோம் இல்லைங்களா லெட்டர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மா வந்து கொண்டு வரும். இங்க பார்த்தீங்கன்னா, அழகா வந்து நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து டிஜிட்டல் ஃபார்மா கொண்டு வந்துருச்சு. கொஞ்சம் மோசமா தான் இருக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங். அ இதுல எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், என்னோட வந்து இந்த என் லெட்டர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க இங்க டெலீட் அழுத்துனீங்கன்னா இந்த என் லெட்டர் வந்து போயிரும். நீங்க மறுபடியும் கரெக்ட்டா இந்த ஃபார்ம்ல வந்து எழுதி அந்த என் லெட்டர் மட்டும் அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் நீட்டா. இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆட் கேரக்டர்ஸ் டூ யுவர் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்க கீழ இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட மை ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து வந்துரும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்க பில்ட் ஃபாண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து ஃபாண்ட்டா வந்து கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு நான் இப்ப மறுபடியும் வந்து நேம் வச்சுக்கிறேன். மை லெட்டர்ஸ். ஓகே. பில்ட் அப்படின்னு நான் குடுத்துட்டேன்னா, இது வந்து இப்போ ஒரு ஃபாண்ட்டாவே வந்து கன்வெர்ட் ஆயிரும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்லலாம் ஒரு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ .ttf, .otf அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்டென்ஷன்ல வரும். இங்க 2 எக்ஸ்டென்ஷனுமே நமக்கு குடுத்துருவாங்க. இதுல எதுல வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மை லெட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த .tdf எக்ஸ்டென்ஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அப்படியே வந்து இது ஃபாண்ட்டா வந்து சூப்பரா வந்து கன்வெர்ட் பண்ணிருச்சு. அண்ட் இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிடுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து மை லெட்டர்ஸ் ரெகுலர் அப்படின்னு இருக்கு. நான் இப்படியே அதை வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ போய் இங்கே பார்த்தேன்னா என்னோட மை லெட்டர்ஸ் ரெகுலர் அப்படிங்கிற என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் வந்து வந்துருச்சு. இது ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் சரி, மேக் யூஸராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஃபோட்டோஷாப் ஆப் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சும்மா. அண்ட் கிரியேட் பண்ணிட்டு டைப் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த கேரக்டர் பேனல் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கேரக்டர் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன நேம் வச்சோம் நம்மளோட ஃபாண்ட்டுக்கு, மை லெட்டர்ஸ் அப்படின்னு நேம் வச்சோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து தேடி பாருங்க, இங்கே மேலேயே இருக்கு பாருங்க மை லெட்டர்ஸ் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். This is my letter. ஸோ அழகா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்மளால ஃபாண்ட்டை வந்து மாத்திக்க முடியும். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. மேபி உங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்க அழகா வந்து லெட்டர்ல இதில் எழுதி நீங்க அழகா வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ஸையும் வந்து ஃபாண்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே இது வந்துடும். நீங்க இது எல்லாத்துலயுமே வந்து உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம ஃபாண்ட்டா மாத்திட்டோம். நெக்ஸ்ட் இதனால நமக்கு இன்னொரு பெரிய யூஸ் கேசஸ் வேற இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட் சைட்டுக்குலாம் நீங்க போயிட்டீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் A to Z வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்லாம் உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து நமக்கு என்ன சொல்றது, டிஜிட்டல் ஃபாண்ட்ஸா இருக்காது. இதெல்லாம் ஜஸ்ட் JPEG இமேஜஸா தான் இருக்கும். பட் ஆனா இந்த ஃபாண்ட்லாம் வந்து நமக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனா இந்த ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி டைப் பண்ற மாதிரி நமக்கு .ttf இல்ல .otf இன்ஸ்டால் பண்ற மாதிரி நமக்கு கிடைக்காது. JPEG இமேஜா தான் கிடைக்கும். பட் ஆனா நமக்கு இந்த JPEG இமேஜ் இருந்தாலே போதும். ஏன்னா A to Z வரைக்கும் நமக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு. இதை அழகா வந்து நம்மளால வந்து ஃபாண்ட்ஸா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான டெக்னிக் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு இமேஜ் வந்து இதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து நான் எடுத்து வச்சிருக்க இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து JPEG-ஆ இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், JPEG-ஆ இருக்கு. இது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கு. இதை வந்து நம்ம வந்து டெக்ஸ்டா வந்து இப்போ நம்ம எப்படி ஹேண்ட் ரைட்டிங் மாற்றணும் அந்த மாதிரி இதை வந்து டெக்ஸ்டா வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இதுக்கு நமக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரோட வந்து ஹெல்ப் வேணும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த இமேஜ் வந்து நான் இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது JPEG-ஆ தான் இருக்கு. இதை வந்து நம்ம ஃபாண்டா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜ்ல வந்து ஒரு கிளிக் வச்சீங்கன்னா இங்க ஆப்ஷன் பார்ல இமேஜ் ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்க இமேஜ் ட்ராஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தெரியல அப்படின்னா நீங்க விண்டோஸ்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க இமேஜ் ட்ராஷ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான தனி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பட் மேக்ஸிமம் நீங்க JPEG இமேஜா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே இங்க இமேஜ் ட்ராஷ் வந்து வந்துடும். ஸோ நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுனா நம்ம இமேஜ்லாம் வந்து வெக்டார் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெக்டாருக்கு வந்து இதை கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸ்பேண்ட் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் தனித்தனி லெட்டர்ஸ் தான் நம்மளால வந்து எடுத்துக்க முடியும்.
பட் ஆனால் இந்த ஒயிட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இந்த ஒயிட் கலர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே இன்சைட்லேயும் வந்து ஒயிட் கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா வந்து நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி இந்த ஒயிட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு செலக்டில் போயிட்டு சேமில் போயிட்டு ஃபில் கலர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இதில் இருக்க எல்லா ஒயிட்டுமே வந்து செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ நான் டெலீட் அழுத்தினேன்னா இந்த ஒரு இமேஜில் இருந்த, அதாவது இப்போ வெக்டாராக மாற்றின இந்த ஒரு ஃபார்மில் இருக்க எல்லா ஒயிட் கலரும் வந்து டெலீட் ஆயிரும். ஒன்ஸ் இதெல்லாம் டெலீட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க இந்த இது நமக்கு தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட் இந்த ஏபிசிடி ஏ டு இசட் தான் நமக்கு தேவை. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஷாப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இப்போ எடுத்தோம் இல்லைங்களா, இதை பிரிண்ட் அவுட் எடுத்தோம் இல்லைங்களா, இது நமக்கு டிஜிட்டல் ஃபார்மாக வேணும். ஸோ நம்மளோட கேலிகிராஃப் சைட்லேருந்தே நமக்கு பிடிஎஃபாக வந்ததுனால ஃபோட்டோஷாப்பில் இதை டிஜிட்டலாக ஓப்பன் பண்ணுறது நமக்கு ரொம்பவே சிம்பிள் தான். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அடோப் ஃபோட்டோஷாப் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நமக்கு A to Z கேப்ஸ் லெட்டரில் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ செகண்ட் பேஜ் நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா செகண்ட் பேஜில் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ABCDF பார்த்தீங்களா, இந்த A to Zக்குள்ள இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து இப்போ வைக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் யூஸராக இருந்தால் கண்ட்ரோல்-C அழுத்துங்க. நான் மேக் யூஸராக இருக்கனால கமாண்ட்-C அழுத்துறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா எடிட்டில் போயிட்டு காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் வந்துக்கங்க. நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டேன். ஃபோட்டோஷாப்பில் தான் இந்த பிடிஎஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நமக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா அங்கே நம்ம வெக்டராக கன்வெர்ட் பண்ண இல்லைங்களா, இங்கே அது எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக நமக்கு ஷேப்பாக வந்து வந்திருக்கும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா நம்மளால தனித்தனி லெட்டர்ஸாக இருக்கிறனால இது எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளால பிரிச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே தனித்தனி லெட்டர்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் D கொடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சின்னது பண்ணுறேன். இந்த 2 லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 லைனுக்குள்ள வர்ற மாதிரி இதை கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த லெட்டரை. ஓகே, ஏ மட்டும் பாருங்க. ஸோ ஏ மட்டும் அழகா இந்த 2 லைனுக்குள்ள வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது அழகா வந்து இந்த 2 லைனுக்குள்ள வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாண்ட் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபாண்ட் வந்து இந்த லைனுக்குள்ள தான் இருக்கு. கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது சென்டரில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஏ எடுத்துகிட்டு வரேன். அண்ட் இதை இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி பி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த லெட்டர்ஸோட பாக்ஸ்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து இந்த ஒரு ஃபார்முக்குள்ளே நம்மளோட A to Z லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணுங்கள். இதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் சேவை காப்பி கொடுங்க. அண்ட் சேவை காப்பி கொடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் வைக்கலாம் இல்லைங்களா. ஸோ உங்கள் ஃபார்மேட்டில் வந்து ஃபோட்டோஷாப் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் வைக்கலாம். இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நான் IDA அப்படின்னு சும்மா ஒரு நேம் வைக்கிறேன். இன்ஃபோசிஸ் டிஜிட்டல் அகாடமி. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து நான் IDA அப்படின்னு நேம் வைக்கிறேன். இதை வந்து நான் சேவ் கொடுத்துட்றேன் இப்போ PDF-ஆ. ஓகே, இப்போ நம்ம PDF வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம PDF வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு. IDA அப்படின்னு சேவ் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட இந்த 4 கார்னர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து இங்கே வியூவில் தான் நமக்கு ப்ரிவியூவில் தான் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஓகே, ப்ரிவியூ நான் பெருசு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 4 கார்னரும் வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ஸ்கேன் காப்பிலையோ ஃபோட்டோ காப்பிலையோ இல்லை பிடிஎஃப்லையோ வந்து மறைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த சைட் வந்து அழகாக இதை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம லெட்டர்ஸே வந்து எடுக்கும். ஓகே, இப்போ நமக்கு அழகாக வந்து ஒரு PDF கிடச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் PDF வந்து ஒரு 2 MB 3 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக MP போச்சுன்னா நம்ம கேலிகிராஃப் சைட் வந்து அதை எடுத்துக்காது. அப்படி உங்களோட பிடிஎஃபோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஐ லவ் பிடிஎஃப் அந்த சைட் வந்து சொன்னது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்களோட பிடிஎஃப் அப்படியே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்மளோட கேலிகிராஃப் சைட்டுக்கு வந்து நான் மறுபடியும் போய்க்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஃபாண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம்ல, இது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா கேலிகிராஃப் சைட்டுக்குள்ள போனோடனே மை ஃபாண்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் இப்போ எழுதல ஜஸ்ட் பிடிஎஃப் தானே நம்ம இப்போ அப்லோட் பண்ண போறோம். ஸோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடிஏ அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்லோட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஃபாண்ட் எல்லாம் வந்து ஸ்கேன் ஆகி வந்துருச்சு. இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா ஆட் கேரக்டர்ஸ் டு யுவர் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் பில் ஃபாண்ட் கொடுங்க. அண்ட் இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நேம் கேட்கும். ஐடிஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்டு பில் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஃபாண்ட்டோட ப்ரிவியூ வந்து இங்கே காட்டும். ஸோ இதை நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடிஏ ரெகுலர் டவுன்லோட் ஆயிடுச்சு நம்ம ஃபாண்ட்டு. இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ கேரக்டர் பேனல் போயிட்டு ஐடிஏ அப்படிங்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட ஃபாண்ட் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் மை லெட்டர்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி இல்லைங்களா? ஸோ இது இங்கேயே வந்துருச்சு. பார்த்தீங்களா? அழகா வந்து நமக்கு இந்த ஃபாண்ட்டாவே இது வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஜேபெக்கா டவுன்லோட் பண்ணிட்டு வந்ததை நம்ம அழகா வந்து ஃபாண்ட்டா வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஜேபெக்கா வச்சிருக்க இமேஜஸ் A to Z வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க அழகா வந்து அதை நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃபாண்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் பிடிச்சிருக்கும், ஆனா அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் ஃபார்மா அதாவது டைப் பண்ற ஃபார்மா வந்து இருக்காது. .ttfஓ OTFஓ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபாண்ட்டா வந்து எடுத்துக்கலாம். நீங்க பெருசா எந்த சேஞ்சஸுமே வராது. இப்போ இந்த JPEG இமேஜஸ் சைட் பை சைடு நான் ஓப்பன் பண்ணி வச்சு காட்டுறேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். அழகா சேம் எக்ஸாக்டா இந்த இமேஜையே நம்ம அழகா வந்து ஃபாண்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். பெருசா எந்த சேஞ்சஸும் வராது. இதுக்கு வந்து உங்களுக்கு இல்லிஸ்ட்ரேட்டரோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். இல்லிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப்போட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஃபாண்ட்டா மாத்துறதுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் நீங்க இது மட்டும் இல்ல, இதுல நிறைய ட்ரிக்கும் இருக்குது. நீங்க சப்போஸ் வந்து இந்த A to Zல வந்து ஏதாவது எமோஜிஸோ இல்ல ஐகான்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் கூட வச்சு கூட நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை ஃபாண்ட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஏக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எமோஜி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்க வந்து நம்மளோட கீபோர்ட்ல வந்து ஏன்னு டைப் பண்ணும்போது அந்த எமோஜி வந்து அங்க பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த A to Zக்குள்ள நீங்க ஏதாவது எமோஜிஸோ இல்ல ஐகான்ஸோ இல்ல வேற ஏதாவது வச்சு கூடயே நீங்க அதையும் கூட ஃபாண்ட்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஃபாண்ட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஃபாண்ட்டா மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும், ஃப்ரம் த பேசிக்லேருந்து ஃபோட்டோஷாப்பை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட அடாப் ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.